வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஜேக்கப் ஃபாட்டு இப்போ நடந்து முடிஞ்ச ட்ரைபிள் காம்பவுண்ட் மேட்ச்சில் தோற்று போயிட்டார். ஃபைனலி ரோமன் ரெயின்ஸ் எக்னாலஜ் பண்ணார். எமோஷனலாக நிறைய விஷயங்களை பேசினார். சரி வாங்க, அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம். முதலாக சேனலுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ரோமன் ரெயின்ஸ் இந்த அரங்கத்துக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் வராரு. ஆக்சுவலி என் காது சவுட் ஆச்சான்னு தெரில, இல்லை மக்கள் அவ்வளோ கத்துறாங்களான்னு தெரில. ரோமன் ரெயின்ஸ் வரும்போது சேர் இருக்குது. பொதுவாக ரோமன் ரெயின்ஸ் வரும்போது ரோமன் ரெயின்ஸ் இல்லாட்டா ஓடிசி அப்படின்னு கத்துவாங்க. இவங்க தீம் மியூசிக்கு ஏற்ற மாதிரியே ராகம் போடுறாங்க பாருங்களேன். ஐயோ, இத்தாலி ஆடியன்ஸு நீங்கள் உண்மையிலேயே பெரிய ஆளுக தான்யா. ஏன்னா அரங்கம் முழுக்க அனல் பறக்க, அரங்க மதுரை விசிலு பறக்கவே அவ்வளோதாங்க. உண்மையிலேயே நானும் மறந்து போயிட்டேன். ரோமன் ரெயின்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிடம் பார்த்தீங்கன்னா உறைஞ்சிட்டார். அவரால் பேசவே முடியலை. அரங்கத்தில் இருக்கிற எல்லாருமே ரோமன் ரெயின்ஸை ஷேர் பண்ணுறாங்க, பிளட் லைனை ஷேர் பண்ணுறாங்க, அந்த தீம் மியூசிக் ஏற்ற மாதிரி ராகம் போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பார்த்தீங்கன்னா பங்கமாக இருந்தது. அண்ட் ஜே ஊசோ சொல்கிறாரு, ரோமன் நம்ம இதுக்கப்புறமா வெயிட் பண்ண வேண்டாம் இந்த இடத்துல, ஜேக்கப் எங்கே இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து ரோமன் ரெயின்ஸை எக்னாலஜ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜே ஊசோ ஜேக்கப் ஃபாட்டுவை கூப்பிடுறாரு. ரோமன் ரெயின்ஸும் இதுக்காக தானே காத்திருந்தார். அதனால் நம்ம ஆள் மெதுவாக சிரிக்கிறாரு. அண்ட் அந்த இடத்துக்கு ஜேக்கப் ஃபாட்டும் வராரு. ஜேக்கப் ஃபாட்டு வந்த உடனே ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் அவங்களுடைய வாயில் ஒரு மாதிரி சிரிப்புகள் வருது. பிகாஸ் என்னென்ன ஆட்டம் போட்டாடா கால், இதுக்கு அவர் எங்கள் கூட தாண்டி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். ரோமன் ரெயின்ஸ் அப்படியே தன்னுடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை தடவுறாரு. அண்ட் ஜேக்கப் ஃபாட்டுக்கிட்ட தெரியுது அந்த மாலை, அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் தாங்கிட்ட இல்லையேன்னு. ரோமன் சொல்கிறாரு, இந்த நேரத்தில் நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும்ல ஜேக்கப். ஸோ அதனை இந்த இடத்துல மக்கள் மத்தியில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் ஜேக்கப்கிட்ட சொல்கிறாரு. ஜேக்கப் ரொம்ப யோசிக்கிறாரு. பட் இருந்தாலும் தோத்துது ஜேக்கப் ஃபாட்டு. கண்டிப்பாக அவர் பண்ணி ஆகணும் எக்னாலஜை. கரெக்டாக ஜே ஊசோ கிட்ட போய் முறைச்சிக்கிட்டு இருக்காரு. ஜே ஊசோ கிட்ட இருக்கிற மைக்கை டப்புன்னு பிடுங்குறாரு, அப்படியே முறைக்கிறாரு. அப்போது ஒரு சத்தம் கேட்டது பாருங்களேன். ரோமன் சொல்கிறாரு ஜேக்கப் அப்படின்னு. அரண்டுட்டார். அதாவது ரோமனுடைய அந்த குரலுக்கு இந்த ஆள் அரண்டுட்டார். அப்படியே ஜேக்கப் பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்படியே ரோமன் ரெயின்ஸ் பக்கம் வராரு. ஏன்னா நீ எக்னாலஜி தான் பண்ணணும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாரும் இதுக்கப்புறமா அட்டாக்லாம் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் அட்டாக் பாபுவெல்லாம் மாறாத, வந்து எக்னாலஜி பண்ணு அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் முறைச்ச உடனே அப்படியே ரோமன் பக்கம் ஜேக்கப் ஃபாட்டு வராரு. ஜேக்கப் ஃபாட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு ரோமன்கிட்ட. ரோமன், கிளாஸ் இன் இட்லியில் நான் உன்கிட்ட இந்த ட்ரைபிள் சீஃப் மாலையையும் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணி இதே இடத்துல இந்த மக்கள் மத்தியில் நான் ஒரு ஹெவி வெயிட் சாம்பியனாக அந்த மாலை என்னுடைய கழுத்தில் இருக்கும், நான் இந்த பிளட் லைனை லீட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக நான் நிறைய ஏற்பாடுகள் பண்ணி வச்சேன். பிகாஸ் என் மேலே கான்ஃபிடண்ட்டான ஒரு நம்பிக்கை இருந்தது, என்னால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது. ஆனால் அது நேற்றுக்கு முழுக்க பசுமமாக போயிடுச்சு. ரோமன், நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது நேற்றுக்கு ட்ரைபிள் காம்பவுண்ட் மேட்ச் நடக்கும்போது என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே அதை பார்த்தாங்க. அப்போ என்னுடைய 6 குழந்தைகளும் என்கிட்ட கேட்டது, பாப்பா நீங்கள் வந்து இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டீங்கன்னா என்னெல்லாம் கிடைக்கும், நீங்கள் வெற்றி பெறதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு. அந்த ஆனந்த புன்னகையோடு தான் நேற்றுக்கு நான் அவங்க கூட மேட்ச் விளையாட வந்தேன். ரோமன், இந்த மேட்ச்சில் நான் தோற்று போயிட்டேன். என் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு தலைகுணமாகிருச்சு. பிகாஸ் நான் வெற்றி பெற்றுட்டேன். நான் ஒன்றை மாதிரி நானும் இந்த ஃபேமிலியில் ஒரு பெரிய லீடிங்கில் இருந்திருப்பேன். அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் என்கிட்ட இருந்திருக்கிறோம், அந்த ஊல் ஆஃப் ஆலம் மாலை என்கிட்ட இருந்திருக்கிறோம். நான் ஒரு தலைவனாக மாறி இருப்பேன். என்னுடைய குழந்தைகளை இதை விட நல்ல கான்வென்ட்டில் படிக்க வச்சுருப்பேன். என் ஃபேமிலியை தலை நிமிர வச்சுருப்பேன். நான் ஒரு தலைவனாக மாறி இருப்பேன். ஆனால் ரோமன், நான் தோற்று போனது தான். உன்கிட்ட சொன்னது தான். இந்த இடத்துல நான் உன்னை எக்னாலஜ் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறமா நீ தான் ட்ரைபிள் சீஃப், நீ தான் எங்களுடைய தலைவன் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டே ஆகணும். பட் ரோமன், நான் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். இது நிரந்தரம் கிடையாது. இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் போட்டது தான். எனக்கு நம்பிக்கை நிறைய இருந்தது ரோமன், இந்த மேட்ச்சில் நான் வெற்றி பெறுவேன், என் பின்னாடி நீ இருப்ப, ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் இருப்பாங்க, மை ஃபேமிலி இருக்கும், நான் லீட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னுடைய கனவுக்குள்ளே நான் அந்த மேட்ச்சில் தோற்று போவேன் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை. ஆனால் நிஜமான விஷயம் என்னென்னா, நான் இந்த இடத்துல இப்போ தோற்று போயிட்டேன்ல. சரி, தோற்றது தான். நான் உன்னை எக்னாலஜ் பண்ண வேண்டியது எக்னாலஜ் பண்ணி தான் ஆகணும். நான் உன்னை நாலேஜ்
பண்ணுறேன் ரோமன். அதாவது ரோமன் ரெயின்ஸ் எக்னாலஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் கொலவெறித்தனத்தில் தான் ஜேக் ஆஃப் ஃபாட்டு சொல்கிறாரு. ரோமன் பார்க்குறாரு, என்னடா அவன் எக்னாலஜை கூட கொலவெறியாக தான் சொல்கிறான்னு. ஜே ஊசோ இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜே, நான் ஒன்றை மாதிரி கூடவே இருந்து குழி பறிச்சிட்டு மறுபடியும் இந்த டீமுக்கு வரல. நான் இதுக்கு முன்னாடி தனியால் தான் இருந்தேன். இதில் நான் தோத்துட்டேன். அதனால தான் நான் எக்னாலஜ் பண்ணுறேன். ஒன்றை மாதிரி நினச்ச நேரம் போயிட்டு வரமாட்டேன். ரோமன், இவங்களை விட நான் ஒரு நல்ல சகோதரனாக உனக்கு நான் எப்பவும் இருப்பேன். நான் இப்போ உன்கிட்ட கேட்குறேன், நான் உன்னை எக்னாலஜ் பண்ணுறேன், உன்னை தலைவனை நான் ஏற்றுக்கிறேன், நீ என்னை ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ரோமனுக்கு ஜேக்கப்பை பிடிக்காது அப்படிங்கிறது தெரியும். இப்போ நான் இந்த டீமில் ஜாயின் பண்ணிட்டேன், உன்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி என்ன இப்போ நீ ஏற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் ஃபாட்டு அப்படியே மண்டிட்டு கேட்குறாரு. மண்டிட்டு அப்படியே ரோமன் ரெயின்ஸ் முன்னாடி கேட்குறாரு. அப்பா, இந்த சீனெல்லாம் பார்க்கும்போது பியோர் சினிமாங்க, பியோர் சினிமா. அந்தளவுக்கு பியோர் சினிமாட்டிக் லெவலில் தான் இந்த சீன் இருந்தது. ரோமன் ரெயின்ஸ் நான் என்ன பண்ணுவார்னு பார்த்தா, எஸ், ரோமன் ரெயின்ஸ் ஏற்றுக்கிட்டாரு. இருந்தாலும் தன்னுடைய பிரதர் தாங்கிட்ட எல்லாம் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிக்கிட்டு இப்போ நான் உன்னை எக்னாலஜ் பண்ணிக்கிறேன், நான் டீமில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ரோமன் ரெயின்ஸ். அதனால் ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டுடைய கையை அப்படியே பிடிச்சி மேலே தூக்கி, நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன், இதுக்கப்புறமா என் ஃபேமிலி நீ ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு. அப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா வி த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்குறாங்க. எஸ் காய்ஸ், ஜேக்கப்பும் இனி இந்த ஃபேமிலியில் ஒருத்தன் அப்படியே ரோமன் ரெயின்ஸும் கையை தூக்க ஜேக்கப்பும் கையை தூக்குறாரு. ஆக்சுவலி இந்த விஷயத்தில் மைக்கேல் ஒரு விஷயம் சொன்னார், பிளட் லைன் மோர் தென் ஸ்ட்ராங் நவ். எஸ், த பிளட் லைன் இப்போ ரொம்ப 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 ஸ்ட்ராங் ஆகிருச்சு. பிகாஸ் ஜிம்மி அண்ட் ஜே ரோமன் ஹெவிவெயிட் சாம்பியன். அதை தாண்டிலும் ஜேக்கப் ஃபாட்டு அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் போக பார்த்தா ரோமன்ட்டு இருந்து டைட் லைனி பிடுங்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்து வரணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு காட் மூடில் ரோமன் ரெயின்ஸ் இருக்கிறாரு. ரோமன், ஜேக்கப், ஜிம்மி, ஜே இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு மைண்டில் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. அது நேற்றைக்கு நடந்த ஒரு செக்மெண்ட். லாஸ்ட் நைட் பார்த்தீங்கன்னா இவர் பேக் ஸ்டேஜில் இருக்கும்போது கோடி ரோட்ஸும் இவரும் 2 பேரும் ஃபேஸ் ஆஃப் இருக்கிற ஒரு லெகசி ரெசல்மனியா மேட்ச். எஸ், அந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஜிம்மி அவங்க யாருமே இல்லை, ரோமன் மட்டும்தான் இருந்தார். அப்படியே முறைச்சிக்கிட்டே போயிருப்பார். இதை பார்த்த ரோமன் இன்றைக்கி சொல்கிறாரு, இதுக்கப்புறமா அந்த ஹெட் ஆஃப் த டேபிள் 2 இருக்கக்கூடாது, 2மே என்கிட்ட தான் இருக்கணும். அதாவது டைட்டில் தனித்தனியாலாம் இருக்கக்கூடாது, நம்மள்கிட்ட தான் இருக்கணும். அதனால் கிங் அண்ட் ரிங்கில் நீ பங்கேற்று வெற்றி பெற்று அந்த யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பையும் நம்ம பக்கம் கொண்டு வந்துரு. ஹெட் ஆஃப் த டேபிள் இதுக்கப்புறமா 2 இருக்கக்கூடாது, 2மே என்னுடைய ஹேண்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜே ஊசோ சொல்லியிருக்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ் தன்னுடைய வேட்டையை ஆரம்பிச்சிட்டார் போல இருக்குதே, டைட்டில் வேட்டை.